ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கி நாம் வேத வசனத்தின் ஆதார வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த வசனத்திலிருந்து தான் நாம் இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். நாம் எல்லாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நீங்கள் பேசுங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் போய் சேரணுமோ, எப்படி சேரணுமோ கர்த்தர் அறிந்திருக்கிறீர். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி நீர் இருதயங்களை திறக்கிறவராக இருக்கிறீர். இப்பொழுதும் தேவ ஆவியானவர் இருதயங்களை திறந்து கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இது பிரயோஜனப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் மேலும் ரகசியம் மகா பாபிலோன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மகா பாபிலோன் ரகசியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த பாபிலோனுடைய ஸ்பிரிட் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அதாவது இந்த பாபிலோனுடைய ஸ்பிரிட் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 10ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆரம்பிக்கிறது. அதாவது ஏதேனில் இருந்ததான ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து பிசாசு வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு பாபேலில் தான் அவனோட ஹெட் குவார்ட்டர்ஸை அவன் ஸ்தாபிக்கிறான். ஸோ அது வரைக்கும் இடைப்பட்ட அந்த காலங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு 2000 வருஷத்துக்கிட்ட. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஆபிரகாம் வராரு. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நோவோட ஜலப்பிரளயம் வரைக்கும் ஒரு 1600 1700 வருஷம்னு கணக்கிடுறாங்க. ஸோ இது எல்லாமே பிசாசுடைய கண்ட்ரோலுக்கு கீழே பூமி இருக்குது. பூமியானது சீர்கெட்டதாக இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. கர்த்தர் அதை அழித்தார். அதற்கு பிறகு நோவா அவன் பசங்க, அதில் காம் தகப்பனுக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்யும்போது அந்த சந்ததி சபிக்கப்படுகிறது. சபிக்கப்பட்ட சந்ததியாக அதில் கானானியர்கள் வருகிறார்கள். கானானியர்கள் வம்சத்திலும் இந்த யாபேத்துடைய வம்சத்திலும் அநேகர் தேவனுக்கு விரோதமாய் மாறுகிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு நபர் தான் நிம்ரோத். இந்த நிம்ரோத் போய் கட்டின இடம்தான் பாபேல். அந்த பாபேல் தான் பிசாசுகளுடைய கூடாரமாக இருக்கிறது. சகல அருவருப்புகளுக்கும் வேசித்தனங்களுக்கும் தாய் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 17:5 சொல்லப்படுது. இந்த பாபிலோனிய ஸ்பிரிட் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர்கிட்ட கிரியை செய்யும். இந்த பாபிலோனில் இருந்த ஸ்பிரிட்டில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்ரோத்துடைய மனைவி செமிராமிஸோடைய பையன் தம்மூஸ். இவர்களை பற்றின குறிப்புகள் எல்லாம் நமக்கு பைபிளில் இருக்குது. இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த வாட்டி எனக்கு ஒரு ஜெபத்தில் இருக்கும்போது உணர்த்தப்பட்ட ஒரு காரியத்தை தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாபேல் கோபுரத்தை முதலாக அவர்கள் கட்டுகிறார்கள். கட்டும்போது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சுபாவம், பிசாசு ஏற்படுத்தினதான ஒரு சுபாவம் என்ன அப்படின்றதான் பார்க்குறோம். அந்த சுபாவம் தான் அந்த பாபிலோனிய ஸ்பிரிட் இன்றைக்கி நம்ம எல்லாருக்குள்ளேயும் அநேகருக்குள்ளே அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறது. அதற்கு இடம் கொடுக்கிறவர்கள் அந்த பாபிலோன ஆவிக்கு இடம் கொடுக்கிறார்கள். அப்புறம் அந்த பாபிலோனுடைய ஆவியின் கண்ட்ரோலுக்கு அவங்க போய்விடுகிறார்கள்னு பார்க்குறோம். இப்போ அந்த பாபிலோனிய ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய சுபாவத்தினுடைய மிக முக்கியமானது, பேசிக் அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், பின்னும் அவர்கள் நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அலாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த 4வது வசனத்தில் சொல்லப்படுற மிக முக்கியமான விஷயம் இன்னும் நிறைய இருக்குது. இந்த இடத்துல அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறது. ஆனால் அது எல்லாத்த விட இந்த 4வது வசனத்தில் மிக முக்கியமான சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதுதான் இன்றைக்கும் திருச்சபைக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியதான ஒரு காரியம். அது அடிப்படையில் கிரியை செய்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் இதை நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்குறோம். இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே வரக்கூடாதுன்னு பார்க்குறோம். 4வது வசனத்தில் இருக்குது, பின்னும் அவர்கள் நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு அப்படின்னு இருக்கு. பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நாம் ஒரு இடத்துல கூடியிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இந்த டிசிஷன் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இன்றைக்கி உலக பிரகாரமாக நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஹெவன்லி கவர்மெண்ட் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது, கிங்டம் ரூல். அதாவது ராஜ்ய பாரம். அவர் ராஜாவாக இருக்கிறார், நம்முடைய ஆண்டவர் ராஜா. இந்த கிங்டம் ரூலுக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ரூலுக்கும் ஆப்போசிட்டாகவே தான் எப்பவுமே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிங்டம் ரூல் என்பது, ராஜாவுடைய ஆளுகை என்பது வித்தியாசமான சட்டத்திட்டங்களை உடையது. டெமோக்ரஸி என்பது ஜனநாயகம், இப்போ நாம் இருக்கிறது ஜனநாயகம் என்பது வித்தியாசமானது. இன்னும் சொல்ல போனால்
தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக மனிதனை செயல்பட வைக்கிறது தான் பிசாசினுடைய திட்டம். இப்போ தேவன் பூமிக்கு ராஜாவாக இருந்தார், வானத்துக்கும் பூமிக்கும் அவர் தான் ராஜாவாக இருந்தார். அப்போ அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக ஆண்டவர் வந்து ஆதாம் கையில் கொடுத்து ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இப்போ அந்த ஆளுகையை பிசாசு தந்திரமாக வாங்கிட்டான். வாங்கின பிறகு இந்த பூமியில் அவன் என்ன செய்கிறான்னா தன்னுடைய ராஜாக்களை ஏற்படுத்துகிறான் எல்லா இடத்திலும். ஆனால் இஸ்ரவேலுக்கு மட்டும் ராஜா இல்லாமல் இருக்கு. காரணம், ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். கர்த்தர் தான் அவங்களுக்கு ராஜாவாக இருக்கார். ஹெவனுக்கும் அவர் தான் ராஜா, இஸ்ரவேலுக்கும் அவர் தான் ராஜா. இப்போ இஸ்ரவேலர்களை தூண்டி விடுறான் பிசாசு, எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். இது என்ன மெத்தடு? வேர்ல்ட்லி மெத்தட். உலகத்தில் இருக்கிறவங்களாம் தங்களுக்கு ஒரு ராஜாவை அவங்க ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு கோத்திரத்துலேருந்து யாரோ ஒருல ஏற்படுத்துகிற மாதிரி எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறான். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ கர்த்தர் வந்து ஜனங்களே கேட்ட பிறகு சரின்னு விட்டு கொடுத்துட்டார். அதற்கு பிறகு இந்த ராஜாவை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் யார் கையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவன் கையில் இருந்துச்சு. அவர் தான் ஃபஸ்ட்டு சவுலை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ இதற்கு விரோதமாக பின்னாட்களில் புரட்சிகள்லாம் ஏற்பட்டு தேவன் தேர்ந்தெடுக்கக்கூடாது, எங்கள் ராஜாவை நாங்களே தேர்ந்தெடுக்கணும். அப்படி வந்தது தான் இந்த டெமோக்ரஸி, இந்த மாதிரி காரியங்கள்லாம். இன்றைக்கி உலகத்துக்கு இதுதான் கரெக்ட். அவங்க அப்படி தான் அந்த முடிவு எடுத்து வச்சுருக்கிறாங்க. ராஜ்யபாரம் தப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு காலகட்டத்தில், இன்னும் சொல்லப்போனால் உலகம் உண்டாகி இந்த 6000 வருஷத்தில், ஏறக்குறைய 6000 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5600 வருஷம், கிட்டத்தட்ட 5500 வருஷத்துக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் ராஜ்யபாரம் தான் இருக்குது. இந்த கடைசி 100, 150, 200 வருஷமாக தான் ராஜ்யபாரங்கள் ஒழிக்கப்பட்டு இந்த டெமோக்ரஸி, டிக்டேட்டர்ஷிப்பு, நம்ம என்னென்ன சொல்கிறோமோ எல்லாமே கொண்டு வரப்பட்டது இந்த கடைசி காலத்தில் தான். அது வரைக்கும் இந்த ராஜ்யபார கான்செப்ட் தான் இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ நம்ம அங்கெல்லாம் போகலைன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி தான் ஆண்டவர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆதாம்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், டோட்டல் வேர்ல்டையும் நீங்கள் போய் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு. இது கர்த்தருடைய திட்டம். இப்போ இதுக்கு அகைன்ஸ்டாக பிசாசு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு நம்ம ஒரே இடத்துல ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கும் நாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவங்க, இந்த பூமியை நீங்கள் சேட்டிலைட்டில் பாருங்கள், நம்ம சொல்கிறபடி 70% கடல் இருக்குது, 30% லேண்ட் இருக்குது. இந்த 30% லேண்ட்லேயும் மனுஷன் ஆக்கிரமிப்பு பண்ணாத லேண்ட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். மனுஷன் எப்போவுமே ஒரே இடத்துல கூடி 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 அங்கேயே தான் இருக்கான். அவன் கர்த்தர் சொல்கிறார், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 700 கோடி மக்கள் இருக்கிறோம். 700 கோடி மக்கள் இருக்கும் பொழுது ஜனத்தொகை பெருகிருச்சு, மக்கள் தொகைக்கு இருக்கணும். ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், இந்த 700 கோடி மக்களும் சிதறி போய் பூமி எங்கும் பரம்பி இருந்தாங்கன்னா போதுமான இடம் நமக்கு இருக்குது. ஆனால் இவங்க வாழ்வதற்கு தகுதியான இடம்னு ஒன்று உருவாக்கிக்கிட்டு அது மேலே மாடி கட்டி நம்ம இங்கே தான் இருக்கிறோம். இப்போ கவர்மெண்ட்டே என்ன செய்து நல்லா கவனிச்சிங்கன்னா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, சிட்டியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் வெளியே போங்க, துணை நகரம் உண்டாக்குறாங்க. இது கவர்மெண்ட்டே அதை செய்கிறாங்க. ஜனங்க அதுக்கு விருப்பப்படலை. ஜனங்க இன்னும் நெருங்கி இருக்கவே இருக்கிறாங்க, சிதறி போகாதபடிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு. இது உலக பிரகாரமாக பாபிலோனிய மெத்தட். கர்த்தர் சொன்னது எல்லா இடத்துலையும் பரம்பி நீங்கள் நிரம்புங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த ஸ்பிரிட்டு சபைகளுக்குள்ள, கிறிஸ்தவர்களுக்குள்ள, ஆவிக்குரியவர்களுக்குள்ள எப்படி கிரியை செய்யுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு காலகட்டத்தில் சபையினுடைய நோக்கம் என்ன, சபை உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? இப்போ முதல் சபை அப்போஸ்தலர்களை கர்த்தர் உருவாக்குகிறார். அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் உலகம் எங்கும் போய், அவர் சொல்லும் போதே பாருங்களேன், எருசலேமிலும், அடுத்து யூதேயாவிலும், அடுத்து சமாரியாவிலும், அடுத்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ கர்த்தருடைய நோக்கமே நீங்கள் உலகமெங்கும் போகணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டம். இப்போ இந்த தேவனுடைய திட்டம் இப்படி இருக்கும்போது நாம் என்ன செஞ்சோம்? இன்னும் நீங்கள் முதலாவது சபையை எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர்களே எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை அப்போஸ்தல நடபடிகளை நீங்கள் பாருங்கள், 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் தங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை ஒன்று உருவாக்கிடுறாங்க. கம்யூனிட்டின்னா தங்களுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி அவங்க சிதறி போகாதபடிக்கு அவங்க சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தையை கவனிங்க. அப்போஸ்தல நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூடி சாலமோன் மண்டபத்தில் அவங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. வகுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு நீங்களே இந்த பந்தி விசாரிப்புக்காரங்க இதெல்லாம் ஏற்படுத்திக்கங்க, நாங்களோ வென்றால் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் அப்படின்னு இருக்கு. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும்
பிரியமாய் இருந்தது. அதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் பேரை செலக்ட் பண்ணுறாங்க, கைகளை வைக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? திருவுளம் பற்றினாரா? அவங்கள செலக்ட் பண்ணாரான்னா எதுவுமே இருக்காது. ஏன்னா அது தேவ திட்டம் இல்லை. தேவ திட்டம் இவங்க சாலமோன் மண்டபத்தில் இருக்கிறது இல்லை. தேவ திட்டம் பரிசுத்தாவி வர வரைக்கும் எருசலேமில் இருக்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் பூமி எங்கும் சிதறி போவது. இதுதான் காடோடைய பிளான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? பரிசுத்தாவி வந்தாச்சு, ஜனங்களுக்குள்ள ரிவைவல் வர தொடங்கிருச்சு. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களாம் அடுத்து என்ன செய்யணும்? அத்தனை ரெடி பண்ணி இவங்களை பூமி எங்கும் சிதறி போக பண்ணணும். ஆனால் என்ன நடக்குது? இவர்கள் சிதறி போகாதபடிக்கு ஒரு இடத்துல சாலமன் மண்டபத்தில் கூடுறாங்க. ஒரு இடத்துல கூடி வந்துட்டு இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. பிரச்சனை வர ஆரம்பிக்குது. அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க? நாங்கள் ப்ரேயருக்குன்னு ஒரு குரூப் உருவாக்கிட்டோம், நாங்கள் டாப்பில் இருப்போம், அதுக்கு அடுத்த ஒரு லெவல் நீங்கள் இருங்க, நீங்கள் தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு செட்டப் உருவாக்குறாங்க. இது தேவனுடைய திட்டமா? கர்த்தர் பூமி எங்கும் சிதறி போக சொன்னார். சிதறி போகாமல் ஒரு இடத்தில் தங்குவது என்பது பாபிலோனிய ஸ்பிரிட்டோடைய வேலை. பாபிலோனில் தான் அவங்க சொல்லுவாங்க, நம்ம பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு. கர்த்தர் என்ன பண்ணார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம், சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவர் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க எருசலேமிலும் யூதேயாவிலுமே இருக்கிறாங்க, சமாரியாவுக்கு பிளானே இல்லை. இப்போ கர்த்தர் சிதறி போக பண்ணார். 8ஆம் அதிகாரத்துலேருந்து பாருங்க, சமாரியாவில் நடக்கும் எல்லாமே. சமாரியாவில் பிலிப்பை பற்றி தொடங்கிடும். அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் அங்கிருந்து சிதறி போக பண்ணுவார். எங்கே போவோம்? உலகம் எங்கும் போகும், கிரேக்க தேசத்துக்கு போகும், பவுல் வந்துருவார், அதுக்கு பிறகு எல்லாம் போகும். அப்போ காடோடைய பிளான் எக்ஸ்பேன்ஷன். காடோடைய பிளான் உலகம் முழுவதும் போகுதல். கர்த்தருடைய சித்தம் பூமியை நிரப்புதல், போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம். இன்னைக்கு நாம இதே பாபிலோனர்கள் பண்ண தப்ப நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? யாரும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்னைக்கு சாலமோன் மண்டபத்தில் கூடி இருந்த மாதிரி, 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் சொன்ன மாதிரி, நாம் எங்கும் சிதறி போகக்கூடாதுன்னு சொல்லி 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் ஒரே இடத்துல தான் நின்று தேவனை ஆராதிக்கணும். எல்லாரும் கூடி வர்றது தப்பு கிடையாது. அவங்கள ரெடி பண்ணி சர்ச் என்பது சபனா சொல்றது கட்டடம் அல்ல, நாம கூடுகை. இந்த கூடுகை என்பது உலகம் எங்கும் சிதறி போக வேண்டியது. இது ஒரே இடத்துல கூடி இருக்கக்கூடியது அல்ல, அது ராங் ஸ்பிரிட். அப்படி ஒரே இடத்துல 25 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா இது தேவனுடைய திட்டத்துக்கு அகைன்ஸ்ட். கர்த்தர் அப்படி ஒரு செட்டப்பை உருவாக்கவே இல்லை. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எத்தனை பேர் ஒரே இடத்துல 30 வருஷம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கவே இருக்காது. பூமி எங்கும் சிதறி போகுதல், எல்லா இடத்துக்கும். நம்மகிட்ட ஆண்டவர் சபைக்குள்ள ஏன் ஆளை அனுப்புறாரு? ஒரு நிரந்தர அடிமையை அனுப்பி வைக்கிறார் நினைக்கிறீங்களா? 3 தலைமுறைக்கு ஒரு விசுவாசியை நமக்கு கொடுக்குறாரு நீங்க நினைக்கிறீங்களா? அல்ல. அது உள்ள ஒரு சுவிசேஷங்க இருக்கான், அது உள்ள ஒரு போதகன் இருக்கிறான், அது உள்ள ஒரு மெய்ப்பன் இருக்கான், அதுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி இருக்கான். அதை கண்டுபிடிக்க வேண்டியது சபையினுடைய வேலை. சபை நான் சொன்னால் உடனே எல்லாருமே கோச்சிக்கிறாங்க, சபைக்கு விரோதமாக பேசுகிறோம், பாஸ்டர்ஸை பேசுகிறோம். இல்லவே இல்லை. அங்கே வர ஒவ்வொருத்தருக்குள்ளையும் பணக்காரன் ஆகிறதான ஸ்பிரிட் மட்டும் இல்லை. வரவனை அத்தனை பேரையும் ஆசீர்வாதம் பேசி உன்னை பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆக்குவார், உன்னை இப்படி ஆக்குவார், அப்படி ஆக்குவாருன்னு சொல்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்கு 100 பேர் வரான், எத்தனை பேர் ஊழியக்காரனாக வரான்? அதில் எத்தனை பேர் ஊழியக்காரனாகிறான்? இல்லை அழைப்பு வேணுமே, அவனுடைய அழைப்பை நீங்கள் பைபிளில் எடுத்து பாருங்கள். என்ன அழைப்புன்னு யோசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனம் என்ன சொல்லுது? நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்திருக்கிறார். காடோடைய பிளானே நம்முடைய அழைப்புக்குள்ள 2ம் இருக்கு, ராஜாக்களும் ஆசாரியரும். ராஜானா பூமிக்குரிய ராஜா இல்லை, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ராஜாக்களுக்கு என்ன இன்டர்பிரேஷன் கொடுக்குறோம்? பூமியில் ஆசீர்வாதமாக கிங் மாதிரி இருக்கணும், நாம் இங்கே பெரிய ராஜ்யபாரம் காட்டணும். அதை சொல்லலை. இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ராஜாவும் ஆசாரியருமாய் இருக்கிறார். அப்போ இயேசு ராஜாவாக இருந்தாரா பூமியில்? ஆனால் அவரை ராஜான்னு தான் கூப்பிட்டாங்க. யூதரின் ராஜான்னு சொன்னாங்க, கழுத மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்தாங்க. பிலாத்து எழுதி போட்டார், யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு எழுதி போட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து ராஜாவா? இயேசு கிறிஸ்து 2 வகையான ஊழியத்தை உடையவராக இருந்தார். அந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில் 2 இருக்கு. அதில் முதல்ல அவர் ஆசாரித்துவ ஊழியத்தை முடித்திருக்கிறார், இன்னும் ராஜ்யபாரம் வரவில்லை. பிதா சொல்றாரு, உம்முடைய சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்துருக்கிறாரு. 1000 வருஷ அரசாட்சி பின்னாடி வரும். அதனால தான் வசனம் சொல்லுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம், மரித்தவர்கள் உயிர்த்து அவரோடு கூட அரசாண்டார்கள். அந்த ஆளுகையை தான் சொல்லுது.
அப்ப இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன? ஆசாரியத்துவம். உள்ள வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசாரியத்துவத்துக்குள்ள கர்த்தர் கொண்டாந்துருக்கிறாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையில உங்ககிட்ட கொடுக்கப்பட்டவன் அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரு ஆசாரியத்துவம் இருக்கு. அவன் லேவியனா இருக்கலாம், ஆசாரியனா இருக்கலாம், பிரதான ஆசாரியனா இருக்கலாம், என்ன மினிஸ்ட்ரின்னு கண்டுபிடிக்கணும். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷகனாக இருக்கலாம், மெய்ப்பனாக இருக்கலாம், போதகனாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம். அவனுக்குள்ள என்ன இருக்கு? நாம இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி கண்டுபிடிக்கிறோம்? எத்தனை பேர் அப்படி உருவாக்குகிறோம்? இல்லை நம்முடைய பிராக்டிஸ் அவனை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதா? அவனை நம்ம அப்படி செஞ்சிருக்கிறோமா? முதல் பேசிக் அடிப்படையிலேயே எனக்கு ஒரு திட்டம் வருது. அது வந்து நான் இப்போ சொல்லுவேன், சபைன்றது கூட இல்லை, எல்லா ஊழியர்களுக்குள்ளேயும், ஒரு எவாஞ்சலிஸ்டுக்குள்ளேயும் சரி, ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளேயும் சரி, இந்த பாபிலோனிய ஸ்பிரிட் கிரியை செய்யுது. என்ன ஸ்பிரிட் கிரியை செய்யுது? என்ன கிட்ட ஒருத்தர் வந்துட்டான், ஒரு விசுவாசி என்கிட்ட வந்துட்டானா அவனை தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணம் எனக்கு வருது. அவனை தக்க வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டேட்டா பேஸை உருவாக்குகிறேன். ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி அவனுக்கு நான் என்ன பண்ணுறேன்? மாதம் என் மினிஸ்ட்ரியை பற்றின இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என் தேவைகளை அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். சொல்கிறது மாத்திரம் இல்லாதபடிக்கு, அவன் என்னை விட்டு போயிடாதபடிக்கு, என்னை மறந்துடாதபடிக்கு 1ஆம் தேதி அவனுக்கு ஒரு வாழ்த்து செய்தியை நான் அனுப்பி விட்றேன், வாக்குத்தத்த செய்தியை கொடுக்குறேன். அவன் பர்த்டேக்கு நினைவு பண்ணி அவனுக்கு நான் வந்து என்ன செய்கிறேன்? ஒரு பர்த்டே விஷ் அனுப்புகிறேன். அப்புறம் பண்டிகை நாளுக்கு அவனுக்கு ஒரு செய்தி கொடுக்குறேன். இப்படி நான் அவனை என் கான்டாக்ட்லேயே வச்சுக்கிறேன். ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த சர்ச், ஐ எம் டாக்கிங் அபவுட் த மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட். நாட் ஒன்லி பாஸ்டர்ஸ், ஈவன் ஆல் த எவாஞ்சலிஸ்ட். ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி அவனை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறோம். அப்படி யார் சொன்னது? அதுக்கு தான் சபை இருக்குது. அவனை உருவாக்கத்துக்கு தான் சபை இருக்கு. ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய வேலை எது வரைக்கும் இருக்குது? ஒரு எவாஞ்சலிஸ்டோட வேலையை அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, ஆண்டவர்களை நடத்தி, ஒரு மெய்ப்பன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் யார்கிட்ட இருக்குது? ஒரு எவாஞ்சலிஸ்டோடைய வேலை. பிலிப்பை எடுத்துக்கொள்ளுங்க, காந்தாகா மந்திரிக்கு எல்லாத்தையும் சொல்கிறாரு, விவரமாக சொல்கிறாரு, ஞானசானம் வரைக்கும் நடத்துகிறாரு. அதற்கு பிறகு பிலிப்பு காணப்படாமல் போனான். அப்போ அதுக்கப்புறம் எவாஞ்சலிஸ்ட் காணப்படக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கும் எவாஞ்சலிஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அதை அப்படியே தூக்கி ஒப்படைச்சிட்டு, மெய்ப்பன் கையில் ஒப்படைச்சிட்டு, நீங்கள் பார்த்துக்கோங்க, இனிமேட்டு உங்கள் வேலை. பேதுருவும் யோவானும் அங்கே வருகிறார்கள். பிலிப்பு என்ன செய்கிறாரு? அந்த ஆத்மாக்கள் இன்னும் பரிசுத்தாவியை பெறாது இருக்க போது அவர்கள் கையில் கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிடுறாரு. அவ்வளோதான், எவாஞ்சலிஸ்டோடைய வேலை முடிஞ்சிருச்சு, வேலை ஓவர். இன்னைக்கு நாம எவாஞ்சலிஸ்டுகள் என்ன செய்ய நினைக்கிறோம்? நமக்கு ஒரு டேட்டா பேஸை உருவாக்க நினைக்கிறோம், நமக்கு ஒரு க்ரௌடு, நம்ம ஒரு மீட்டிங்கு, அப்புறம் வாரம் சந்திக்கிற எவாஞ்சலிஸ்ட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் எவாஞ்சலிஸ்ட் கிட்ட வரக்கூடிய விசுவாசியெல்லாம் சேர்ந்து என்ன சொல்லுது? எங்களுக்கு இந்த மாதிரி சத்தியத்தை எங்கள் சபையில் கூட கொடுக்கறதில்ல, எங்கள் பாஸ்டர் கூட கொடுக்கறதில்ல, நீங்களே ஏன் ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கக்கூடாது? ஆரம்பிக்கும் போது எவாஞ்சலிஸ்ட் ஆரம்பிக்கிறவர் அப்புறம் வந்து பாஸ்டர் ஆகி, ரெவரண்ட் ஆகி, அப்புறம் பிஷப் ஆகி, அழைத்த அழைப்பும் கிருபா வரவைகளும் மாறாதவைகள்னு இருக்கும்போது இது எப்படி மாறுது? என்ன? சிதறி போகக்கூடாது, எல்லாம் எங்கிட்ட இருக்கணும், வச்சுக்கணும். விசுவாசி அப்படியே, அதுவும் நல்ல பிஸ்னஸ் மேன் கொடுக்குற விசுவாசியாக இருந்தால் அவனை ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட்லேயே வளர விடாமல் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் வளர வைக்கிறது. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிப்பார். உபாகம் 1:14 படி அப்படி ஆக்குவார், இதன்படி இப்படி ஆக்குவார். அவனை இன்னும் பிஸ்னஸ் பெருகும். எப்போ அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெருகுவான்? அவன் பணக்காரனா சாவறதுக்கு அவன் கையில் வந்தான். பணக்காரனா சாவறதுக்கு இங்கே வரத்துக்கு அவன் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள் கையில் கர்த்தர் ஒப்படைச்சிருப்பார். ஒரு போதகர் கையிலையோ எவாஞ்சலிஸ்ட் கையிலையோ ஒருத்தன் வரானா எதற்காக வரான்? அவன் பணக்காரனாக சாவதற்கு வரவில்லை, ஆவிக்குரியவனாக, சீஷனாக. ஒரு சபையினுடைய பொறுப்பு என்ன? வரக்கூடியவனை அப்படியே ஒரு விசுவாசியை மாற்றி, விசுவாசி சீஷனாகி, சீஷன் ஊழியக்காரனாகி வெளியே போய் சிதறி போய் பலிக்கு பெருகணும். இந்த தக்க வச்சுக்கிற சுபாவம் சிதறி போகக்கூடாது. எல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கணும், எல்லாரும் நம்ம கூட தான் இருக்கணும். இது என்ன ஆவி? பாபிலோனியன் ஸ்பிரிட். எப்போ வரைக்கும் இருக்கணும்? அவனை உருவாக்குற வரைக்கும். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆசாரியத்துவத்தை அவனுக்கு தெரியப்படுத்தணுமே, அதுக்கான மோட்டிவேஷன் நம்ம உருவாக்கணுமே. அன்னைக்கு இல்லை, ஊழியக்காரங்க அத்தனை பேரும் எல்லாருமே ஊழியக்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்க. தங்கிட்ட வரவனெல்லாம் ஊழியக்காரன் ஆக்கணும். இப்போ பாருங்க, இயேசு தங்கிட்ட வந்தவனை 12 பேரை அப்போஸ்தலன் ஆக்கினாரு, 70 பேரை சீஷர்களாக மாத்துறாரு, 2 பேரை அனுப்பி விடுறாரு, இவங்களை உலகம் எங்கும் போக சொல்றாரு. தங்கிட்ட வரவனெல்லாம் மாற்றிக்கிட்டே இருக்காரு பாருங்க. பின்தொடர வேண்டியவனெல்லாம் எவனெல்லாம் ஊழியக்காரன், அவர்கிட்ட வரவெல்லாம் ஊழியக்காரனாக மாறுறான். இன்னைக்கு ஒரு சில ஊழியர்களை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எவாஞ்சலிஸ்ட்டை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் அவர்கிட்ட வந்த அத்தனை பேரையும் ஊழியக்காரனை மாற்றி இருக்கிறார். அவங்க மூலமாக சில நாடுகள் சந்திக்கப்பட்டிருக்குது. ஏன்? ஒரு சிலருடைய ஊழியங்கள் சில நாடுகளில் ரேடியோ வழியாக போய் அங்கே ஊழியர்கள் உருவாகுறாங்க.
இன்னைக்கு நாம் அந்த மோட்டிவேஷனில் இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எலியா கையில் வந்தவங்க எல்லாருமே தீர்க்கதரிசிகளின் புத்திரர். எலியா விசுவாசிகளை தனியாக மெயின்டைன் பண்ணி தீர்க்கதரிசிகள் புத்திரர் தனியாக மெயின்டைன் பண்ணாரா? இவங்கெல்லாம் மினிஸ்ட்ரியில் இருக்கட்டும், நீங்கள்லாம் மாதம் மாதம் சந்திக்கிறதுக்கு நீங்கள் இருங்க, அப்போ தான் எங்கள் மினிஸ்ட்ரி டெவலப் ஆகும். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? எல்லாருமே ஊழியத்துக்கு வந்துட்டா கொடுக்கறது யார்? கொடுக்கறது நீங்களா? கர்த்தர். நீங்கள் கொடுக்காவிட்டால் காக்கா கொடுக்கும். காக்கா கொடுக்காவிட்டால் பரலோகத்திலிருந்து தூதனை வச்சு அனுப்புவார். 5000 பேருக்கு சாப்பாடு போடணுன்னா யார் கொடுத்தாங்க? அதை மிராக்கலாக கர்த்தர் நடத்துவார். என்னைக்கு மனுஷனை நம்பி ஊழியம் நடக்குதோ அன்னைக்கு வரைக்கும் தக்க வைக்கிற மினிஸ்ட்ரி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னைக்கு இவன் கொடுக்கறதுனால தான் நம்ம வணக்கிறோம், இவனை விட்டுறக்கூடாதுன்னு என்ன வருதோ அப்போ நீங்கள் அவனை விட மாட்டீங்க. நான் மனுஷனை நம்பி அல்ல, கர்த்தரை நம்பி ஊழியம் பண்ணுகிறேன். எங்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்வேன். நான் யாருக்கும் வாழ்த்து செய்தி அனுப்பவே மாட்டேன், பர்த்டேவை நினைவு கூற மாட்டேன். அதுக்கு நான் அவங்க எங்கிட்ட வரல, நான் அதுக்கு அவங்களுக்கு இல்லை. சத்தியத்தை கொடுக்கறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான். எதுக்கு சொல்கிறேன்? நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். வி ஆர் ஒன்லி பார்ன் பை த ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை தாண்டி நீங்கள் நினைவு வச்சுக்கிட்டு அன்பா அவங்களுக்கு வாழ்த்து செய்தி சொல்கிறீங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஆனால் இதுக்காகவே வாழ்த்து செய்தி சொல்கிறது, தக்க வச்சுக்கிறதுக்குனே அதுக்குன்னே ஒரு கேலண்டர் போடுறது, அதுக்குன்னே ஒரு டைரி போடுறது, இல்லை, இது ராங். இந்த சிதறி போகணும். உங்ககிட்ட வரவன் எத்தனை பேர் ஊழியக்காரனாங்கிறது தான் உன் சாவில் உனக்கு இருக்க போகிற மேன்மை, தெரியுமா? எங்கிட்ட வந்தவங்கள எத்தனை பேர் ஊழியக்காரனாய் மாறினான், அதுதான் பாண்டு, அதுதான் மேன்மை. சாகும்போது என்னை சுற்றிலும் எத்தனை ஊழியக்காரன் நிற்கிறான்னு பார்க்கணும், எத்தனை கிளை விட்டுருக்கிறேன், எத்தனை பிரான்ச்சஸ் போயிருக்கு. முதலாவதாக பாபிலோனிய ஸ்பிரிட், பூமி எங்கும் சிதறி போகாதபடி கர்த்தர் சொல்கிறாரு, சிதறிப்போ, எல்லா பக்கமும் சிதறிப்போ. உங்ககிட்ட வரவனை உருவாக்கணுங்கிற மைண்டு உனக்கு இருக்கணும். இதை எப்படி உருவாக்கலாம் பாருங்கள். ஸ்கூலுக்குள்ளே பிள்ளைகளை கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வர பிள்ளைகளில் என்றைக்காவது அந்த டீச்சர்ஸ் நினைப்பாங்களா, இதில் ஒரு 50% மூட்டை தூக்க போக்கும், 50% சாதாரண ஒரு வேலை பார்க்க போகுது, இது ஒரு 2 தான் இன்ஜினியர் ஆகும், 1 தான் டாக்டர் ஆகும்னு இல்லை. அங்கே வரவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும்னு அந்த டீச்சர் நினைப்பாங்க. அப்படி நினச்சாதான் அந்த டீச்சர், அவங்க தான், அப்போ தான் அவங்க நல்ல டீச்சர். அதுக்கடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணுறாங்க. ஃபில்டர் பண்ணி நல்லா கவனிச்சு பாருங்கள். அந்த 10th முடியும் போது அத்தனை பேருக்கும் ஆளுக்கு ஒரு குரூப் இருக்குது. இதில் எங்கேயாவது இது உருப்படாது, இதுக்கு மேலே இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிற குரூப் ஏதாவது இருக்கா? இல்லை. அவன் லெவலுக்கு ஒரு குரூப்பை வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன நினைக்கிறேன் அப்படி நினைக்கிறேன்னா, எங்கிட்ட வர அத்தனை பேரும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கணும், ஷைன் ஆகணும். அத்தனை பேரும் பணக்காரன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்ல, அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அத்தனை பேரும் ஊழியக்காரன் ஆகணும்னு நான் நினைக்கணும். இல்லைங்க, அது அழைப்பு கர்த்தருடையது. நீங்கள் நினைங்க, அழைப்பு கர்த்தருடையது. உங்களுக்கு அந்த ஃபேக்ட் வேணும்ல, எனக்கு அந்த பாரம் வேணும்ல. என்னை நம்பி ஆண்டவர் ஒரு 10 பேரை பேச சொல்கிறாரு, இதில் 10 ஊழியக்காரன் உருவானா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வரணும். அதை உருவாக்குறது உருவாக்காதது கர்த்தர்கிட்ட இருக்குது. என்னுடைய மோட்டிவ் என்னங்கிறதா இங்கே பேச்சு. கர்த்தருடைய திட்டம் வேற. நான் என்ன நினைக்கிறேன், சிதறி போயிடக்கூடாது, அதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவனுக்கு அழைப்பு இருக்குது, இல்லை, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அழைப்பு இருந்தால் அவன் போக போகிறான். நான் அப்படி ஒரு விஷயத்தையே உருவாக்கலையேங்கிறேன். அவனுக்கு அப்படி ஒரு விஷயத்தை நான் சொல்லியே கொடுக்கலையே. உன் அழைப்பில் ஆசாரியத்தோன்னு ஒன்று இருக்குப்பா, நீ பாரு, கர்த்தர் உனக்கு ஒரு வேளை அழைப்பு வச்சாலும் வச்சிருப்பாரு, நான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே. நான் அவனை சொல்லிக் கொடுக்குறதே, உன் பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உனக்கு வீடு கொடுப்பார், உனக்கு காடு கொடுப்பார், இப்படி சொல்லி சொல்லி அவனை ராஜாவாக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறேனே ஒழிய அவனை ஆசாரியன் ஆக்கணும்னு நான் ட்ரை பண்ணலையே. ஸோ இதுதான் பாபிலோனியன் ஸ்பிரிட்டோடைய ஃபர்ஸ்ட். பூமி எங்கும் சிதறி போகாதபடிக்கு ஆசைப்படுங்க. எங்கிட்ட இருந்து நிறைய ஊழியக்காரன் போகணும், என் சபையிலேருந்து நிறைய ஊழியர்கள் உருவாகணும். நாளைக்கு நான் பரலோகத்துக்குள்ளே நுழையும் போது ஒவ்வொரு ஊழியக்காரனும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, உண்மையும் உத்தமம் உள்ளவன்னு யோபுவை பார்த்து சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி சாட்சி கொடுக்கணும். அவங்ககிட்ட கொடுத்த அத்தனையும் ஊழியக்காரனா மாற்றிட்டாயா, ராஜ ரீக ஆசாரிய கூட்டமாக்கிட்டாயா. அவன் தான் உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன். இது முதலாவது பாபிலோனிய ஸ்பிரிட். ரெண்டாவது, அதே 4வது வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. இதுக்கு பின்னாடி ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் காரணம் ஒன்று இருக்குது. ஏன் இவங்க கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது கர்த்தர் ஒரு நகரத்தை உண்டாக்கணும்னு ஒரு பிளானில் வச்சுருக்கிறார்.
என்ன நகரம்? புதிய எருசலேம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் இதுக்கு ஏற்கனவே விளக்கமும் கொடுத்துருக்கிறேன். புதிய எருசலேமை பற்றி புதிய ஏற்பாட்டில் தானே இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் தானே இருக்குது, அதை பற்றி எப்படி இங்கே பிளானு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபேலில் ஆரம்பித்து 16வது வசனம் வரைக்கும் ஒருத்தரையாக சொல்லிக்கிட்டே வருவார். ஆபேலு, நோவா, அப்புறம் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோப் எல்லாம் சொல்லிட்டு இவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு காத்திருந்தார்கள்னு இருக்கு. அவங்களுக்குள்ள அப்பவே என்ன இருக்கு? ஒரு விஷன் இருக்கு. என்ன விஷன்? கர்த்தர் நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு ஒரு விஷன் இருக்கு. அந்த இடத்துல நீங்க எபிரேயர் 11 வாசிக்க முடியும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அஸ்திபாரம் உள்ள நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதிய எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 13-14வது வசனத்தில் வாசிங்கன்னா அந்த நகரத்திற்கு அஸ்திவார கற்கள் 12 இருந்தன அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பூமி அஸ்திவாரம் இல்லாத நகரம், அது அஸ்திவாரம் உள்ள நகரம். ஸோ இப்போ அதை பற்றி தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த விஷன் இருக்குது. இந்த விஷன் அவங்களுக்குள்ளே வந்த உடனே இந்த விஷனுக்கு ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட்டாக ஒரு விஷனை வந்து பிசாசு எப்பயுமே உருவாக்குவான். அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் ஒன்று உண்டாக்குனா அதுக்கு டூப்ளிகேட்டாக பிசாசு உருவாக்குவான். இப்போ உடனே அவன் காயின்கிட்ட போய் என்ன சொல்கிறான்? ஒரு நகரத்தை உண்டாக்க சொல்கிறான். காயின் தன் பையன் பேரில் ஒரு நகரத்தை உண்டாக்குறார். நல்லா கவனிங்க, தனக்கு பேர் உண்டாக, தன் சந்ததிக்கு பேர் உண்டாக ஒரு நகரத்தை உண்டாக்குகிறார். இப்போ இதில் பலிகி பெருகி அந்த நகரம் தான் வந்து மிகப்பெரியதான அழிவுக்கு காரணமாக இருந்தது, காயினுடைய நகரம். ஏன்? ஜனங்கள் சீர்கேடாக இருந்தார்கள், பூமியெல்லாம் கெட்டு போச்சு. எங்கத்தினால? இதனால். அதே நேரத்தில் நோவாவுடைய சந்ததியில், அதுக்கு முன்னாடி உள்ள சேத்துடைய சந்ததியில் வந்தவங்க கர்த்தரை தொழுது கொண்டார்கள்னு இருக்கு. ஸோ பூமி சீர்கேடாக மாறினதுக்கு இந்த நகரத்தில் உள்ளவங்க தான் காரணம். அப்போ இந்த நகரத்தில் உள்ளவங்கள மொத்தத்தையும் கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். இது நடந்தது வந்து நோவா காலத்தில். இப்போ அடுத்து பிசாசு என்ன பண்ணுறான்? ஜனங்களை வச்சு அடுத்த நகரத்தை உண்டாக்குகிறான். அதுதான் பாபேல். இந்த இடத்துல நமக்கு ஒரு நகரத்தை, அதாவது பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, கர்த்தருக்கு ஆண்டவர் நம்மளை குறித்து ஒன்று செய்யணும்னு வச்சுருந்தார்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று உருவாக்குவான். ஸோ இந்த நகரத்தினுடைய கான்செப்டுங்கிறது ரொம்ப பெருசு. அது அங்கேருந்து புதிய எருசலேம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இப்போ நம்ம அதை அங்கே போகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நகரம் இருக்குது பாருங்களேன், சிட்டி, இது அவன் உண்டாக்குனது. இந்த சிட்டியை, கர்த்தருக்கு ஒரு சிட்டி இருக்குது நியூ ஜெருசலேம், அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் இவன் உருவாக்குறான். இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு ஒரு பிளானை பிசாசு சொல்லி கொடுப்பான். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதிய எருசலேம் கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு வரும், இது நமக்கு பேர் உண்டாக்கும்படி வரும். அது வரப்போறது மகிமையானது, ஸ்பிரிச்சுவல், இது ஃபிசிக்கல். இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் பிசாசு உருவாக்கிக்கிட்டே வரோம். என்ன உருவாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ இந்த ஆலயம் அப்படிங்கிறதுல கான்செப்ட் வந்து ஸ்பிரிச்சுவல். இப்போ இது அப்படியே எப்படி மாறுது? வசனம் தெளிவாக சொல்லுது நியூ டெஸ்ட்மெண்ட்ல, கைகளால் கட்டின ஆலயத்தில் அவர் வாசமாக இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ பிசாசு நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, எப்படி இஸ்ரவேலர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டி ஆல்டர்னேட்டா எருசலேமில் ஒரு தேவாலயத்தை அவங்க கட்டினாங்களோ, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஆல்டர்னேட்டாக கட்டினாங்களோ, அதே மாதிரி நம்மளை இப்போ ஒரு ஆல்டர்னேட் ஆலயத்துக்குள்ளே கொண்டாந்துட்டான். திருப்பி நல்லா கவனிங்க, அது எதற்காக கட்டப்படுதுங்கிறது தான் பேச்சு. ஆல்டர்னேட் கட்டினதே வேற. நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் தான் சர்ச். இப்போ கட்டட சர்ச் இருக்கக்கூடாதா? கூடி ஆராதிக்க ஒரு இடம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற விஷனை உடனே ஜெகன் வந்து சபைக்கு விரோதமாக பேசுகிறாரு. இல்லை, சபை ஆராதனை சிலர் கூடி வருகிறதை போல சபை ஆராதனை விட்டுவிடக்கூடாது. நம்ம கூடி வரணும், ஆராதிக்கணும். ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அதுதான் இடமே தவிர அது ஆலயம் அல்ல. கூடியிருக்கிறவர்கள் தான் ஆலயம். இதுதான் ஃபர்ஸ்ட். அப்படி அந்த தாட்டு வந்தாதான் உங்களுக்கு உங்க மேல ஃபர்ஸ்ட் புனிதமா பரிசுத்தமா இருக்கணும்னு தோணும். இப்போ எருசலேமில் இருந்த யூதர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு இடம் புனிதமாக இருந்தது, அவனுடைய சோலை பற்றி அவன் கவலைப்படலை. அதனால தான் அவன் தேவாலயத்துக்கு வைராகியம் பாராட்டுறான். எரேமியால சொல்லும் போது அவர் சொல்றாரு இல்லையா, இந்த தேவாலயம் வந்து மண்மேடாகி போகும், சிலோவம் போல மாறும்னு சொன்ன உடனே அவரை கூப்பிட்டு அடிக்கிறான் பாருங்களேன். ஏன்னா அவன் ஆலயத்தின் மேல வைராகியம் இருக்கு, அது பரிசுத்த ஸ்தலம், இது தேவனுடைய ஆலயம், எப்படி இதை பத்தி நீ பேசுவ அப்படின்னு அடிக்கிறான்ல. இப்ப அந்த வைராகியம் தான் இப்ப யாருக்கு வருது? அவனுக்கு வந்து அவன் சோலை பத்தி கவலையே இல்லை, சர்ச்சை பத்தி கவலை. அவன் பணப்பிரியனா இருக்கிறான், அவன் தேவாலயத்துக்குள்ள வந்து புறா விற்கிறான், காசுக்காரன் இருக்கிறான்,
தேவாலயத்துக்குள்ள எல்லா அக்கிரமும் நடத்துகிறான். ஆனால் ஆலயத்தை பற்றின வைராகியம் இருக்க ஒழிய தான் செய்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியல. இதே பிரச்சனை தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன, ஆல்டர்னேட் ஆலயமாக நம்ம தேவாலயத்தை உருவாக்கிட்டு நாம தான் ஆலயங்கிறத மறந்துட்டதுனால கூடி வரும்போது ஆலயத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உள்ளே உட்காந்துருக்கிற உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் கொடுக்கல, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் கொடுக்கல. இப்போ நமக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி நகரம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மிகப்பெரியதான ட்ராபேக்கில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், மெகா சர்ச் பெருசு, எல்லாத்துலேயும் பெருசு. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன, உள்ள உக்காந்துருக்கிறவனை எப்படி பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தரை சந்திக்கிறதுக்கு எந்த நிமிஷமும் அவன் ரெடியாக இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அவனை ரெடி பண்ணுறதை விட்டுட்டு, இப்போ நான் சுற்றி இருக்கிறத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டுமான பணி இருக்கு இல்லையா, அந்த கட்டுமான பணிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால, அதை ஆலயமாக நான் நினச்சதுனால இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இவனை யூஸ் பண்ணணும். வேறு வழியில் இவங்கிட்ட தான் வாங்கணும். அப்போ இவனுக்கு நான் என்ன உபதேசம் கொடுக்கணும், இதை கட்டுறதுக்கு இவங்கிட்ட என்ன வாங்கணுமோ அதுக்கான உபதேசம் தான் கொடுக்க முடியும். என்னுடைய உபதேசமே அங்கே மாறும், ஆட்டோமேட்டிக்காக மாறும். நான் மாற்றலை, எனக்குள்ளேருந்து மாறும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு உதாரணம் நான் சொல்கிறது, ஒரு உதாரணம். அடுத்த வாரம் தளம் போடணும், ஒரு காசு தேவைப்படுது. இப்போ இந்த வாரம் இத்தனை கோடி கட்டணும், இந்த வாரம் இத்தனை லட்சம் கட்டணும் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்கன்னா, அது வரைக்கும் வெறும் சத்தியத்தையே பேசிக்கிட்டு இருந்தேன்னா, கர்த்தருடைய வசனத்தை தவிர வேற எதையுமே பேசாது இருந்தேன்னா, என் சத்தியத்தை மட்டுமே கேட்க வந்திருக்கிற ஜனங்க கிட்ட காசை பற்றி பேச தொடங்குவேன், இவ்வளோ தேவை இருக்குன்னு பேச தொடங்குவேன். ஏன், நமக்கு ஒரு நகரத்தையும் நமக்கு ஒரு கோபுரத்தையும் நாம் கட்டணும் அப்படிங்கிறது அங்கே வந்துருச்சு. இப்போ கர்த்தர், இப்போ ஒருவேளை நீங்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சிதறி போக முடியாது, அல்லது மழை வெயில் அடிக்குது, நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்பினா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? கர்த்தர் உனக்கு அந்த விஷனை கொடுத்தா அந்த விஷனை நிறைவேற்றுற ஆளை அவரே கூட்டிகிட்டு வருவார். அவரே வருவார், பாஸ்டர் ஆண்டவர் இந்த இடத்த உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அடுத்து, இதை கட்டுவதற்கான ஆட்கள் தானாய் வருவார்கள். அதை கொடுக்கிறவர்கள் எங்கிருந்தும் வருவார்கள். யூதருக்கு ராஜாவும் வீட்டுக்குள்ளே இருந்தா கிழக்கிழந்து வானசாஸ்திரி கொண்டு வந்து பொண்ணு அவன் பாதத்தில் வச்சிருவான். அவ்வளோதான். நீங்கள் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருவான். அது கர்த்தர் கட்ட சொல்லலை அப்படின்னா நீங்கள் வாழ்நாளெல்லாம் வேணும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் கட்ட சொன்னால் ஒரு இடத்துல நீங்கள் போதும்னு சொல்லுவீங்க. ஏன், கர்த்தர் சொன்னார்னா ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தேவை இருக்காது, போதும், அவ்வளோதானே. எப்போ நீ 10 வருஷமா வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கியோ அப்போ அது கர்த்தர் கட்ட சொன்னது இல்லை. கர்த்தர் இப்படி கட்ட சொல்ல மாட்டார், அதுக்குரிய ஆளை அவரே அனுப்புவார், அதுக்கு பிளான் போடுறவனை அனுப்புவார், சித்திர வேலை செய்கிறவனை அனுப்புவார், ஞான இருதயம் உள்ளவனை அனுப்புவார், யூகித்து செய்கிறவனை அனுப்புவார், எல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாரு. நம்ம வேலை சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும் இருக்கும். இஃப் காட் ஹாவ் அ பிளான் ஆன் யூ. இப்போ நான் எனக்கு ஒரு நகரத்தை உண்டாக்க விரும்புகிறேன், எனக்கு பேர் உண்டாக்க. இந்த தமிழ்நாட்டிலேயே பெரிய சர்ச் இருந்து எனக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா சிட்டிலையும் ஆஃபீஸ் இருக்கணும், எனக்கு எந்த ஸ்டேட்டில் இறங்கினாலும் அங்கே ஒரு வீடு இருக்கணும். இருக்கு, இப்படி ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இதனால் யாருக்கு பிரயோஜனம் நீங்கள் நினைக்கிறீங்க? தேவன் எங்கிட்ட கொடுக்குற ஆள் ஆலயமாக்கிறதுக்கு தான் உள்ளே வரான், அவனை வச்சு ஒரு ஆலயத்தை உருவாக்குறதுக்கு இல்லை. உள்ளே வரவன்லாம் ஆலயமாக மாறணும், அவன் ஆலயத்தை போய் அவன் ஆலயங்கள் உருவாக்கணும். நான் இப்போ எந்த மோட்டிவில் இருக்கேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மெசேஜே மாறும். அப்போ அவன் எதுக்கு வந்தான்? ஆத்ம பசிக்கு வந்தான். இப்போ நான் அவனை எப்படி பயன்படுத்துகிறேன்? ஒரு ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்துகிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்துங்க, வாங்க, அது வேற விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அவன் ஆத்மாவுக்கு தேவையான அந்த சாப்பாடு அந்த 45 நிமிஷத்தில் அவனுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இப்போ சில நேரத்தில் நீங்கள் சாப்பிடாமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரியாது. ஒரு வேளை நீங்கள் சாப்பிடலன்னா யாருக்கும் தெரியாது.
தாய் மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். மற்ற யாருக்கும் அது தெரியாது. அப்படி நீங்கள் போவீங்க, ஒரு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அப்படி போவீங்க. யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க, சாப்பிட்லையே நீ, இந்த வேலை சாப்பிடல போலையே, உடம்புல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் 2வது வேலை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, 3வது வேலை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே சேஞ்சஸ் வர தொடங்கும். அதே மாதிரி தான் நீங்கள் முதல்ல போய் சபைக்கு போய் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான வசனம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு தெரியாது, உடனே உங்கள் ஆத்மா வீக் ஆகாது. ஏற்கனவே போட்ட ஆகாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்புறம் 1 வாரம், அப்புறம் 1 மாதம், அப்புறம் 2 மாதம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆத்மா ஒரு தொய்ந்து போகிற அனுபவத்துக்கு வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வீக் ஆகுவீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வீக் ஆகும்போது உங்கள் பேச்சு மாறும், நீங்கள் பார்க்கறது மாறும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சென்சிட்டிவ்னஸ் மாறும். ஒரு ஷார்ப்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஷார்ப்னஸ் உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும், அது குறைஞ்சிருக்கும். அப்போ இதெல்லாம் தப்புன்னு அப்படி ஷார்ப்பாக உணர்ந்த நீங்கள் அப்புறம் அதே காரியத்தை ரொம்ப கேஷுவலாக உட்காந்து செஞ்சிட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆத்மாவை வீக் ஆகிட்டே போகுது. ஏன் இங்கே வரக்கூடிய சாப்பாடு எந்த சாப்பாடாக இருக்குது? உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான சாப்பாடு வரல, உன் சரீரத்துக்கு தேவையான சாப்பாடு வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு ஒரு நகரத்தை நான் உண்டாக்கணுங்கிற தாட் எனக்கு வரவே கூடாது. எனக்கு ஒரு நகரத்தை அவர் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய வேலை எங்கிட்ட வந்தவனை நான் சபையாக மாற்றணும், அவனை ஆலயமாக மாற்றணும். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த பூமியில் எதுவுமே இல்லையா? ஆஸ் பர் வேர்ஸ் எதுவுமே இல்லை, ஆஸ் பர் வேர்ஸ் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவரே சில காரியங்களை செய்ய சொல்கிறாரு. நோவாவை பேழை கட்ட சொன்னார், நெகேமியாவை அலங்கம் கட்ட சொன்னார், மோசேயை ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொன்னார், சாலமோனை தேவாலயம் கட்ட சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்கிறாரு. ஆஸ் பர் கர்த்தருக்கு ஏதோ திட்டம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு சபை கட்ட சொல்லியிருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஊழியத்தின் பாதையில் ஒரு காலேஜ் கட்ட சொல்லியிருக்கலாம், பைபிள் காலேஜோ, அல்லது உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் உங்களுக்கு ஒரு தேவைக்கான ஒரு இடத்த ஆண்டவர் கொடுக்கலாம். சொன்னவர் அவரே செய்வார். யாருக்கிட்டையும் உங்களை போய் காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டார். உங்கள் மெசேஜ் மாறாது, உங்களுடையதான எந்த ஆக்டிவிட்டீஸும் மாறாது. பணக்காரனை பார்த்தா குனிய மாட்டீங்க, அவனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேச்சு மாறாது. நீங்கள் எந்த இடத்துலையும் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு மாறாமல் இருக்கும். இது சத்தியத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னால் அவர் செய்வார். யாருக்கிட்டையும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பேர் உண்டாகணும்னா தான். கர்த்தருக்கு பேர் உண்டாக்குறது என்னது? வரவனை ஆலயமாக மாற்றுறது. என்னை நம்பி கொஞ்சம் பேரை கொடுத்துருக்காரு. அது எவாஞ்சலிஸ்டாக கூட இருக்கட்டும். உங்களோட கூட்டங்களுக்கு 5000 பேர் வரான். எதுக்கு வந்திருக்கான்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கான். உங்களை நம்பி கர்த்தர் அனுப்பியிருக்காரு. அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது காஸ்பல், அவனுக்கு செய்ய வேண்டியது ஹீலிங், அவனுக்கு கொடுக்க வேண்டியது டெலிவரன்ஸ், அவனுக்கு கொடுக்க வேண்டியது கார் வாங்குற ஃபார்முலா கிடையாது, வீடு கட்டுறதுக்கான காரியம் கிடையாது. அவனுக்கு ஆத்மாவுக்கு தேவையானது தான் அங்கே பேசணும். மிச்சத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவனை பணக்காரன் ஆக்கணும்னா ஓவர் நைட்டில் அவர் ஆக்கிட்டு போயிடுவார். நமக்கு தேவை அவருக்கு பேர் உண்டாகணும், எனக்கு பேர். இன்றைக்கி கடைசி காலத்தில் ஹீரோ வர்ஷிப் வந்துக்கிட்டே இருக்கு. அதிகப்படியாக நீங்கள் பாருங்கள், நான் ஏன் மினிஸ்ட்ரி பாப்புலர் ஆகணும், என்னுடைய ஊழியம் பாப்புலர் ஆகணும், ஏன் பேர் அப்படியே போகணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியம் என்பது என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது, நம்ம எல்லாரையுமே கொண்டு வந்தது அவர் மகிமைப்பட. எங்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, அந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்கு தான் கர்த்தர் கூட்டு வந்தாரே ஒழிய என்னை உயர்த்தது அவர் வேலை. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நம்ம பண்ண வேண்டாம், நம்ம பண்ணவே வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும்? போஸ்டர் அடித்து நம்ம ஃபோட்டோவை பெருசாக போட்டு நம்மளே ஃபோட்டோ எடுத்து நம்மளே மேக்கப்லாம் போட்டு நின்று ஃபோட்டோ ஒன்று எடுத்து கையில் கொடுத்து இதை போடுங்க, இப்படி போடுங்க, இந்த சைஸில் போடுங்க, ஃபாண்ட்டு இப்படி போடுங்க, கீழே 9 வரங்களை பெற்றவர்னு போடுங்க, பக்கத்தில் என்னுடைய டிகிரியெல்லாம் மறந்துடாமல் போடுங்க, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குடும்பமாக போடுங்க. இது நமக்கு நாமே பேர் உண்டாக பண்ணுறது. உங்கள் பேரை பெருமைப்படுத்தணுன்னா இப்போ யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாமை பார்த்தோமா? நமக்கு யாருக்காவது ஆபிரகாமை தெரியுமா? நம்ம பிறந்ததுலேருந்து ஆபிரகாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோமா? 30 வயசில் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், இல்லை 18 வயசில் ஏற்றுக்கிட்டோம், எப்பயோ ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு படித்தோம், இதில் ஆபிரகாம் பேர் இருக்குது.
நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தா ஆபிரகாம்னு பேர் வைக்கிறோம். அவன் நம்ம தாத்தாவா? ஸ்பிரிச்சுவலி ரிலேஷன்ஷிப். இதுதான் அவன் பேரை பெருமைப்படுத்துறது. எப்படி? எங்கேயோ இருந்த சினையார் தேசத்தில் கல்தேயர் பட்டணத்தில் பிறந்த ஒரு நாடோடியாய் ஊராய் சுற்றி கொண்டிருந்த ஒரு கூடார வாசியின் பெயரை தமிழ்நாட்டில் பிறந்த எதையோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நான் வைக்கிறேனே, இதுதான் பேரை பெருமைப்படுத்துதல். எனக்கு நானே போடுறது பேரை பெருமைப்படுத்துறது இல்லை. ஒரு பத்திரிகையை போட்டால் முதல் பேஜிலேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் ஃபோட்டோ, எல்லா பேஜ்லேயும் ஃபோட்டோ இருக்குது, எல்லா பேஜ்லேயும் ஃபோட்டோ இருக்குது, விதவிதமாக இருக்குது. அது உங்கள் பத்திரிக்கை, நீங்கள் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. என்னை நானே பிரஸ்தாபப்படுத்துவதற்காக இங்கே வரவில்லை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்றைக்கி பவுலை பாருங்கள், நம்ம பார்த்தோமா பவுல் எப்படி இருப்பார்? இன்றைக்கும் டிபேட் நடக்குது. பவுல் உயரமாக இருப்பார், குட்டையாக இருப்பார், அவருக்கு ஒரு கண் இருக்காது, என்னென்னமோ சொல்கிறாங்க, கருப்பாக இருப்பார், விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, என்னென்னமோ சொல்கிறாங்க பவுலை பற்றி. என்ன வேணால் இருந்துட்டு போட்டோங்க. எங்கேயோ பிறந்த பவுல் பேரை இன்னைக்கு வைக்கிறான் பாருங்க, 2000 வருஷம் கழிச்சியும் வைக்கிறான் பாருங்க. இதுதான் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துதல். நாளைக்கு நீ போன பிறகு இப்படி ஒரு ஊழியக்காரன் இருந்தான், இவன் பேரை என் பிள்ளைக்கு நான் வைப்பேன்னு என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு தான் உன் பேர் பெருமைப்படுது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க பேர் மறக்கப்பட்டு போச்சு, எத்தனை ராஜாக்கள் பேர் மறக்கப்பட்டு போச்சு, எத்தனை சயின்டிஸ்ட் பேர் மறக்கப்பட்டு போச்சு, எத்தனையோ நோபல் பிரைஸ் வாங்கினவங்க பேரெல்லாம் மறக்கப்பட்டு போச்சு. உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட எத்தனையோ அரசர்கள் பேர் இன்னைக்கு மறக்கப்பட்டு போச்சு. ஹிஸ்ட்ரியில் கூட இல்லை, இன்னைக்கு இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லை, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச யாக்கோபுடைய பேரும், ஈசாக்குடைய பேரும், ஆபிரகாமுடைய பேரும், இன்னைக்கு யோவானுடைய பேரும், பேதுருவுடைய பேரும் இன்னைக்கு வருதே. ஏன்? 2000 வருஷம் கழிச்சு இருக்கே. ஏன்? அதுதான் உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல். அவர் பெருக நீ வாழ்ந்தால் உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். நமக்கு பேர் உண்டாகணும் நீ எதையாவது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 தலைமுறைக்குள்ளே காணாமல் போயிடும். 3ஆவது தலைமுறை நீ இருக்க மாட்ட, உன் தலைமுறையில் உன் பேரையே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. எப்போவுமே நினைக்கணும், கர்த்தருக்கு பேர் உண்டாக நான் இருக்கணும். என் பேர் எவ்வளோக்கு எவ்வளோ மறையுதோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லணும். கர்த்தருடைய பேர் தான் வரணும்னு சொல்லணும். அந்த ஆசை உனக்குள்ளே இருக்கணும். உன்னை கேட்காம உன் ஃபோட்டோவை அவன் எடுத்து போகிறான், அது அவன் இஷ்டம். நீ சொல்லியே அவன் கேட்கல, அதை விட்டுருங்க. நீ ஆசைப்படாத, அதுதான் கேள்வி. எனக்கு இப்படி இந்த மாதிரி ஆங்கிளில் இப்படி இருக்கணும், எவ்வளோக்கு எவ்வளோ நான் இல்லாமல் போகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த பாபிலோனிய ஸ்பிரிட், முதலாவது கர்த்தருடைய திட்டம் உலகமெங்கும் சிதறி போகுதல். இந்த பாபிலோனிய ஸ்பிரிட் சிதறி போக விடாது, உங்களை அப்படியே ஒரே இடமா வச்சுக்க விரும்பும். 2வது, நமக்கு பேர் உண்டாகும்படி செய்யும். நாம் வந்தது கர்த்தருக்கு பேர் உண்டாக்கும்படி, நமக்கு பேர் உண்டாக்க அல்ல. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த கடைசி காலத்தில் கிரியை செய்கிற பாபிலோனிய ஆவிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. திருச்சபைகளை மாத்திரமல்ல, திருச்சபைகளில் இருக்கிற விசுவாசிகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியில் அவங்க வராங்கப்பா. இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்க, உமக்கு முன்பாக ஜெயம் பெற்றவர்களாய் வந்து நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே 100க்கு 100 பலன் கொடுப்பதாக. இருதயங்களை திறந்து உள்ளே அனுப்புகிற ஆண்டவர் அனுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.